Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆயிஷா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: அம்பத்தூர் பானுநகரில் சுமார் 86 வயதுடைய தேவகி அம்மாள் மற்றும் அவரது 50 வயது மதிக்கத்தக்க கோவிந்தம்மாள் என்கிற மகளும் சுமார் 25 வருடங்களாக சொந்த வீட்டில் வசித்து வருகின்றனர். கோவிந்தம்மாள் என்பவருக்கு திருமணம் ஆகவில்லை. வீட்டு வேலை செய்து தனது தாயை காப்பாற்றி வருகிறார். இவர்களுக்கு உறவினர்களோ வாரிசுகளோ இல்லை. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் வசிக்கும் யூசுப் என்பவர் வீட்டை அபகரிக்கும் நோக்கில் பல ஆண்டுகளாக எந்தவித காரணமும் இன்றி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைவது, தங்குவது, அசிங்கமாக பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அது மட்டுமின்றி ரத்தம் வரும்படி தாக்கியும் உள்ளார். இது தொடர்பாக அம்பத்தூர் D1 காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் அதற்கு CSR, FIR என எதுவும் பதியாமல் காவல்துறை ஆய்வாளர் யூசுப்பிற்கு ஆதரவாக செயல்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் அம்பத்தூர் D1 காவல் நிலையத்தில் காவல் நிலைய ஆய்வாளர் பரிந்துரையின் பேரில் வஞ்சக எண்ணத்துடன் தேவகி என்ற மூதாட்டி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் மனநோயாளியாக அனுமதிக்கப்பட்டும் உள்ளார். அதன் பிறகு மகளிர் அமைப்பின் மூலம் அவரை மீட்டு காப்பாற்றி இருக்கின்றனர். ஆகவே தேவகி, கோவிந்தம்மாள் ஆகிய இருவரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய யூசுப் அம்பத்தூர் D1 காவல் நிலைய ஆய்வாளர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் யூசுப் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். மனதளவிலும் உடல் ரீதியாகவும் பாதிப்பிற்கு உள்ளான இருவருக்கும் பாதுகாப்பு அளித்திட வேண்டும். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தேன் என்று அவர் தெரிவித்தார்.